2017 இந்திய அரசாங்கம் ஜல்லிக்கட்டை தடை செஞ்சதும் அது எப்படி தடை செய்யலாம்னு கொந்தளிச்சு போன தமிழக மக்கள் உலகமே மிரண்டு போற அளவுக்கு மெரினா பீச்சில் பிரம்மாண்டமான போராட்டம் நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் மக்களும் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினாங்க. இதை பார்த்த வட மாநில காரங்க எல்லாம் ஒரு சாதாரண ஜல்லிக்கட்டுக்கா இவ்வளவு போராட்டமான நக்கலை சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு சாதாரண விளையாட்டே கிடையாதுங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்த தமிழர்கள் ஜல்லிக்கட்டை ஏறு தழுவுதல்னு பெயர் வச்சு திருவிழாவா கொண்டாடினாங்க. ஜல்லிக்கட்டுக்காக தனி வகையான காளையை வளர்த்து தினமும் காளைக்கு பயிற்சி கொடுத்து அடக்க முடியாத ஆக்ரோஷமான காளையை வளர்ந்ததும் பொங்கல் பண்டிகையில வாடிவாசல்ல இருந்து அவிழ்த்து விடுவாங்க. பாய்ந்து வரும் காளைய பயம் இல்லாம திமிழ் மேல ஏறி அடக்கணும். களத்துல பல பேர் இருந்தாலும் அதுல யாரு அதிக காளையை அடக்குறாங்களோ அவங்கள வீரமுள்ள ஆண்மகன் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல ஜல்லிக்கட்டு நடந்தாலும் கூட அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு நடக்கிற ஜல்லிக்கட்டு தான் உலகம் முழுக்க ஃபேமஸான ஜல்லிக்கட்டுங்க. தமிழர்களுடைய வீரத்தையும் பண்பாட்டையும் சொல்லக்கூடிய வீர விளையாட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க.